பிறகு இருக்கக்கூடிய ஆதாயத்தை இந்த இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போய் உலகத்துடைய ஆதாயத்தை நோக்கமாக கொள்ளாமல் ஆகிரத்துடைய மறுமையினுடைய லாபத்தை முன்வைத்து தீனுக்காக வேண்டிய தீனுடைய பொறுப்புகளை எடுத்து வேலை செய்வதற்காக நாம் இருக்கிறோம். வாழ்க்கையிலே மனிதனுக்கு எத்தனையோ உபகாரங்களை அவன் செய்திருக்கிறான். அந்த அல்லாஹ் செய்த உபகாரத்திலே மிக மேலானது அல்லாஹ்வுடைய தொடர்பு உள்ளவர்களாகவும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்காக வேண்டி முபாரக்கான தாவத்திலே உழைப்பை செய்து கொண்டு அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை, நேரத்தை, செல்வத்தை, செல்வாக்கை, திறமையை, ஆற்றலை இப்படிப்பட்ட முபாரக்கான தாவத்திலே வேலைக்காக வேண்டி கொடுப்பதற்கு அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்துதான் மிகப்பெரிய பாக்கியம். செல்வங்களும் செல்வாக்குகளும் திறமைகளும் பெற்றிருப்பது பெரிய ஒரு பாக்கியம் அல்ல. அது எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான். உலகத்தில் யாரெல்லாம் மாறாக நடக்கிறார்களோ அவர்களுக்கும் அதை கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் அவன் நெருக்கத்தை அடைவதற்காக வேண்டி இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கத்தை மனிதன் புரிந்து மறுமையில் ஒரு உயர்ந்தரமான வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக வேண்டி உண்டான ஒரு அமலிலே அல்லாஹ் நம்மை ஈடுபடுத்தியிருப்பதா பாக்கியம். அதனால் உலக வாழ்க்கையிலே மூமின்கள் எதற்கும் அஞ்சக்கூடாது, பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. வியாதி வந்தாலும் சரி, என் நிலை உலகத்திலே வாழ்க்கையிலே ஏற்பட்டாலும் எதற்குமே பயப்படக்கூடாது, அஞ்சக்கூடாது. வலா தகாபூர் வலா தஹ்சனூன், மனிதர்களே நீங்கள் பயப்படாதீர்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஈடுபட்டு இருப்பதன் காரணமாக சுற்றுப்புறங்களிலே ஆட்சியாளர்கள் மூலமாக, மற்றவர்களின் மூலமாக பயமுறுத்தாற்றல் வரும். வலா தகாபு, பயப்படாதே, நீ பயப்படாதே. உனக்கு மட்டுமல்ல, இது உனக்கு முன்னால் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ, சஹாபாக்கள் இருந்து நாதாக்கள் உள்பட இப்படி பயமுறுத்தாட்டப்பட்டார்கள். தீன் வழியிலே இருப்பது கொண்டு அவர்களுக்கு சோதனைகள் கொடுக்கப்பட்டது புதிதல்ல, இது ஒரு சுன்னத்து தான் இது. ஆகவே நீ பயப்படாதே. வலா தஹ்சனூ, இப்படியெல்லாம் என்னுடைய இரவு பகலை அல்லாஹ்வை நெருக்கத்தை அடைவதற்காக, அல்லாஹ்வுடைய கடமைகளை அடைவதற்காக சுற்றி திரிவதன் மூலமாக என் தொழிலுக்கு, குடும்பத்திற்கு சிரமம் வந்துடுமோ, என் குழந்தைகள் இருக்கிறார்களே, மனைவி இருக்கிறார்களே, தாய் இருக்கிறார்களே, தகப்பன் இருக்கிறார்களே, இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையினுடைய நிலைமையில் குறை ஏற்பட்டுடுமோ என்று நீ கவலையும் படாதே. வலா தஹ்சனூ, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. இதெல்லாம் இயல்பு. இதெல்லாம் நாம் முன்னோருக்கு கொடுத்திருக்கிறோம், இதெல்லாம் நபிமாருக்கு கொடுத்திருக்கிறோம். ஆகவே யாருக்கு அல்லாஹ் தஆலா இந்த முபாரக்கான வேலையின் அடிப்படையிலே இணைப்பை கொடுத்து உழைப்பதற்கும் அதன்படி நடப்பதற்கும் இப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடத்திலே அமர்வதற்கும் அல்லாஹ் நம்மை செய்துதான் உபகாரம். இது மௌத்து வரை இந்த உபகாரத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. அவருடைய ரஹமத்துடைய பார்வை இங்கு இருப்பவர்களில் விழுந்தது என்பதற்கு ஒரு அடையாளம். அவன் கோபப்பட்டிருப்பானால் இங்கு வந்திருக்க மாட்டோம். அவன் நம்மை பிரியப்பட்டு விட்டான், நம்மை நேசித்து விட்டான் என்பதற்கு இப்படி வந்திருப்பது ஒரு அடையாளம். இந்த வேலையிலே ஊடுருவிக் கொண்டிருப்பது, அடைந்து திரிந்து பாடுபட்டு செலவு செய்து கொண்டிருப்பது அவனுடைய ரஹமத்துடைய பார்வை நமக்கு விழுந்துருச்சு. அவனுடைய ரஹமத்துடைய பார்வை விழுந்து விட்டால் இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சிந்திப்போமா? நபிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வைப்பட்டது. அதனால் உலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகளையோ சிக்கல்களையோ சிந்திக்கவே இல்லை. அல்லாஹ் நமக்கு இது போன்ற விளக்கங்களை விளங்குவதற்கு தௌஃபீக் செய்வானா? நேற்றிலிருந்து இதுவரையும் என்ன சொல்லப்பட்டது, இனி என்ன சொல்லப்பட போகிறது? இந்த உலகத்திலே ஏதாவது ஆதாயங்களை முன்வைக்கப்படுகிறதா? அல்ல ஒரு ஆட்சி பீடத்தையோ, ஒரு அதிகாரத்தையோ, அல்லது மற்றவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்லப்படுகிறதா? இல்லை. மனிதன் சரியாக வேண்டும். மனிதன் எப்பொழுது சரியாகுவானோ, மனிதனுடைய வெளி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா நிலைமைகளும் சரியாகும். மனிதன் கெட்டு விடுவானையானால், மனிதன் கெடுவதற்கு மனித உள்ளம் கெட்டுவிட்டது என்று சொன்னால் வெளி உறுப்புடைய தன்மைகளும் கெட்டு போகும். அதனால் உள்ளத்திலே ஒரு உள்ளத்தை சரியாக்கி கொண்டே இருக்க வேண்டும். உள்ளத்தை சரியாக்குவதுதான் தாவத்துடைய வேலை. இந்த உள்ளம் இருக்கிறது, இந்த கண் ஒரு எல்லைக்குத்தான் பார்க்கும்.
இந்த நாள் ஒரு கட்டம் வரைந்தான் பேசும். ஒரு சில நேர விஷயங்களைத்தான், ஒரு தூரத்தில் விஷயங்களை இந்த காது கேட்கும். ஆனா உள்ளம் இருக்கிறது எங்கேயும் சென்று விட்டு வந்துவிடும். நாம் எந்த நாட்டில் இருந்து வாழ்ந்தோமோ அந்த நாட்டை எண்ணிவிட்டால் போதும் உள்ளம் அங்கு போய் விட்டு வந்துவிடும். உள்ளத்திற்கு அபார சக்தி அல்லாஹ் வைத்திருக்கிறார். முழு உலகத்தையும் போய் சந்திக்கிற சக்தி அல்லாஹ் வைத்திருக்கிறார். கண்ணுக்கோ காதுக்கோ நாவுக்கோ காலுக்கு அப்படிப்பட்ட சக்தியை கொடுக்கவில்லை. அதனால் மனிதனுடைய உள்ளம் சீராக வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிறார்கள், செல்வத்தை கொண்டு நிம்மதி கிடைக்கலாம், ஆட்சியை கொண்டு நிம்மதி கிடைக்கலாம், அதிகாரத்தை கொண்டு நிம்மதி கிடைக்கலாம், குழந்தை என்னமோ உலகம் நிம்மதிக்கு அலைந்து திரிகிறது. உண்மையில் இதெல்லாம் பொய்யானது, கற்பனையானது. செல்வத்தை கொண்டோ, அதிகாரத்தை கொண்டோ, ஆற்றலை கொண்டோ, செல்வாக்கை கொண்டோ, திறமையை கொண்டோ, படிப்பை கொண்டோ மனிதனுடைய உள்ளம் நிம்மதி அடையவே முடியாது. மனிதன் உள்ளம் நிம்மதி அடைவதற்கு அல்லாஹ் கூறியதான், படைத்த ரப்பு கூறியதான். அந்த ரப்பு என்ன கூறியிருக்கிறதா அதுதான் நிம்மதிக்குள்ள வழி. அந்த வழியை உலகத்தில் உண்டாக்கத்தான் இந்த தாவத்தில வேலை. உலகம் சுபிச்சமாக இருக்க வேண்டும், மனிதனுடைய வாழ்க்கை சுபிச்சமாக இருக்க வேண்டும். இரண்டு உலக வாழ்க்கையிலும் மனிதனோடு அன்பாக நடக்க வேண்டும், மனித பண்பாடோடு மனிதன் நடக்க வேண்டும். ஆக சொன்னால் சுருக்கமாக, மனிதனாக வாழ வேண்டுமானால் மனித வாழ்க்கையிலே உள்ளத்தை சரிபடுத்த வேண்டும். உள்ளம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நினைவோடு இருக்குமோ அதை கொண்டுதான் நிம்மதி கிடைக்கும். ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும், செல்வம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நோய் இருந்தாலும், ஆரோக்கியம் இருந்தாலும், குழந்தை இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எல்லா நிலையிலும் நிம்மதி அல்லாஹ்வை நினைப்பது ஒன்றுதான். கண்ணுக்கு பார்க்கக்கூடிய தன்மை இருப்பதை போல் கல்புக்கும் பார்க்கும் தன்மை இருக்கிறது. கல்புக்கும் பார்க்கும் தன்மை அவருடைய பார்வை குருடாகவில்லை, ஆனால் கல்பில் இருக்கக்கூடிய கண் குருடாகிவிட்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். கல்புக்கும் பார்க்கும் சக்தி இருப்பதை அல்லாஹ் குர்ஆன் மூலமா நிரூபிக்கிறான். தஅமல் அப்சார். அப்போ கல்பு பார்க்கிறது, கல்பு பேசுகிறது, கல்பு சுற்றுகிறது, கல்பு பிடிக்கிறது என்பது எப்படி இந்த வெளி உறுப்புக்கு இருக்கிறதோ அதே போன்றுதான் இந்த கல்புக்கும் இருக்கிறது. கல்வை செயல்படுத்துவதற்கு ஒரே வழி அல்லாஹ்வை நினைப்பது கொண்டும், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது கொண்டும், அல்லாஹ்வுடைய ஹுக்குமை வாழ்க்கையிலே கொண்டு வருவது கொண்டும், அல்லாஹ்வுடைய ஹுக்குமை உலகத்திலே எடுத்துச் சென்று பரத்துவது கொண்டுதான் இந்த சிறிய உறுப்பு நிம்மதியை அடைய முடியும். உலகத்திலே பார்க்கிறோமே, எத்தனை நிலைகள் இருக்கிறார்கள். ஏழைகளும் துடிக்கிறார்கள், செல்வந்தர்களும் துடிக்கிறார்கள், ஒன்றுமே இல்லாத, அதிகாரமே இல்லாத, படிப்பே இல்லாதவர்களும் துடிக்கிறார்கள், படித்தவர்களும் அதிகாரம் உள்ளவர்களும் துடிப்பதை உலகத்திலே பார்க்கிறோம். இந்த சாதனங்களை கொண்டல்ல உலகத்துக்கு நிம்மதி. ஆகவே கல்வை தெளிவுபடுத்த வேண்டும். எந்த அளவுக்கு கல்விலே அல்லாஹ்வுடைய நினைவு இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த கண்ணிலிருந்து பார்க்கிற பார்வையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்கு. கல்பு எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நினைவிலே இருக்குமோ அந்த அளவுக்கு நாவிலிருந்து வருகிற வார்த்தையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வார்த்தையாக இருக்கும். கண்ணுக்கும் கல்புக்கும் தொடர்பு, நாக்குக்கும் கல்புக்கும் தொடர்பு, காதுக்கும் கல்புக்கும் தொடர்பு, வெளி உறுப்பு அத்தனைக்கும் அல்லாஹ் கல்போடு தொடர்பு வைத்திருக்கிறார். டாக்டர்கிட்ட போறோம், அவர் சிகிச்சைக்கு சொன்ன உடனே ஒன்றும் கேட்பதில்லை. உடனே ஒரு ஆயுதத்தை எடுக்கிறார், நெஞ்சிலே வைக்கிறார். அட கையிலே வலி, தலையிலே வலி, காலிலே குத்து, ஏன் அங்க டிகிரி வைக்கிறார்? இங்கே இருக்கக்கூடிய கல்வியுடைய ஓட்டத்தை முதலிலே கவனிக்கிறார். இந்த ஓட்ட பிரகாரம் தான் இந்த தலையினுடைய உறுப்புகள் இயங்குகிறது, இந்த ஓட்ட பிரகாரம் தான் வெளி உறுப்புடைய செயல்கள் இயங்குகிறது என்பதை அவர் புரிந்திருக்கிறார். அல்லாஹ்வும் அதைத்தான் சொல்லுகிறார். இந்த வெளி உறுப்புகளை சரியாக வேண்டுமானால் ஒன்றிலே மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இருதயத்தை, கல்வை சரியாக்கும். இதை ஒழுங்குபடுத்தும். அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யன்துரு இலா குலூபிக்கும் யன்துரு இலா குலூபிக்கும். அல்லாஹ் தஆலா பார்ப்பது வெளி உறுப்பின் தன்மை அல்ல. நீ எவ்வளவு படுவானவனாக இருக்கிறாய், எவ்வளவு உயர்வானவனாக இருக்கிறாய் என்பதை அல்லாஹ் பார்ப்பதில்லை. அல்லாஹ் பார்ப்பது உங்களுடைய கல்வித்தான் பார்க்கிறார். சிறிய விஷயமானாலும் கல்வியின் ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் பார்க்கிறார். அது மட்டுமல்ல, ஏராளமாக கல்வி விஷயமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். மரபு
மரதன் அவருடைய கல்விட வியாதி இருக்கிறது நான் சொல்கிறான் குர்ஆனின் மூலமா. அவருடைய கல்விட வியாதி இருக்கிறது. கல்வி கெட்டது, கண்ணும் கெட்டது. கல்வி கட்டிச்சு, நாக்கு கட்டிச்சு. கல்வி கட்டிச்சு, காது கட்டிச்சு. கல்வி கட்டிச்சு, நடை கட்டிச்சு. கல்வை செயல்படுத்துவதற்கு ஈமானுடைய பிரகாசம், அல்லாஹ்வுடைய நினைவு, அல்லாஹ்வை துதிப்பது, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது, அதுக்குத்தான் இந்த உழைப்பே. கல்வி செயல்படுத்துவதற்கு தான் இந்த உழைப்பு. மனிதனுடைய வாழ்க்கையை இந்த கல்வி சரியாகிவிட்டது என்று சொன்னால் மனித வாழ்க்கையிலே வெளி வாழ்க்கையிலும் சுபித்தும் சந்தோஷத்தை பார்க்கலாம். எப்ப கல்வி கட்டுவிச்சோ அவனுடைய உறுப்பு எவ்வளவு பெரிய சிறந்த உறுப்பாக இருந்தாலும் பார்வையிலே கெட்டது, பேசுவதிலே கெட்டது, கேட்பதிலே கெட்டது, செயல் பூராவும் கெட்டதாகத்தான் இருக்கும். இன்றைக்கு உலகம் கெட்டு போயிருக்கு என்பதற்கு அடிப்படை விஷயம் ஒவ்வொரு மனிதனுடைய உறுப்பிலே இருக்கக்கூடிய அந்த மறைந்திருக்கக்கூடிய கல்வி கட்டு போயிருக்கிறது. கல்வி சீராவதற்குத்தான் முபாரக்கான தாவத்தின் வேலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார். நபி எப்படி சீராகுது? சீக்கிரமா சீராகாது. இந்த கையிலே ஒரு புண்பட்டு விட்டால் இதற்கு சிகிச்சை வெகு விரைவாக சிகிச்சை செய்து இந்த புண்ணை நிவர்த்தி செய்திட முடியும், ஆறிவிடும். ஆனால் கல்வி சீக்கிரமா சீராகாது. கல்வி சீராவதற்கு இறப்பு வரையிலும் பாடுபட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். மௌத்து வரையிலும் வயது வந்த காலத்திலிருந்து மௌத்து வரையிலும் அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருந்து கொண்டிருந்தால்தான் இந்த கல்வி சீராகும். கல்வியை சீராக்கக்கூடிய உயர்தரமான வேலை. வெற்றியாளர்கள் பற்றி அல்லாஹ் சொல்லும் போது யார் உள்ளத்தை சரிபடுத்தினாரோ, பரிசுத்தப்படுத்தினாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்றுதான் அல்லாஹ் சொல்லுகிறான். பணத்தையும் காசையும் அதிகாரத்தையும் திறமையும் ஆற்றலையும் வைத்து வெற்றியாளர்கள் அல்லாஹ் சொல்லவில்லை. யார் உள்ளத்தை, யார் மனதை சரிபடுத்தினார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். வெற்றிக்குரிய ஒரே பாதை இந்த உள்ளத்தை சரிபடுத்துவது, உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டுவது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறையின் மீது அன்பும் பாசமும் நடைமுறையும் இருக்குமேயானால் உள்ளம் அமைதி பெற்றதாக ஆகும். இந்த சாதனங்கள் இல்லாமல் அமைதி பெற்றதாக ஆகும். உலகத்தின் எந்த மிரட்டலுக்கும், உலகத்தில் ஏற்படுகிற எந்த சோதனைக்கும் பயப்பட மாட்டோம், கவலை அடைய மாட்டோம். அல்லாஹ் அந்த மாதிரி நமக்கு அழகான ஒரு வாழ்க்கையை தருவதற்குத்தான் இந்த தாவத்தில் உழைப்பை கொடுத்திருக்கிறார். ஆக அன்பான சோதர்களே, உள்ளத்தை சீர்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். உள்ளத்தை சீர்படுத்துவதற்கு பெரிய முயற்சியும் தேவை இருக்கிறது. தொடர்ந்து முயற்சியும் செய்து கொண்டிருக்க வேண்டும். வெளி உறுப்பை விரைவாக சீர்படுத்தி விடலாம், ஆனால் மறைந்திருக்கக்கூடிய கல்வை சீர்படுத்துவதால் மிக அவசியம். எல்லோருமே சீர்படுத்த வேண்டும். எப்படிப்பட்ட உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சீர்படுத்த வேண்டும். உள்ளத்தின் சீர்திருத்தம் உலகத்தின் சீர்திருத்தம். உள்ளத்தின் சீர்திருத்தமற்ற தன்மை உள்ளம் கெட்டு போயிருக்குமேனால் உலக படைப்பினத்தின் தன்மையும் கெட்டுப்போம். கெட்டு போயிடுச்சு அவங்க கெட்டு போயிட்டா இவட கல்வி கெட்டு போச்சு. அதனால உலகம் கெட்டு போயிருக்கிறது. உலகத்தின் தன்மைகள் கெட்டு போயிருக்கிறது. உலகத்தில் படைக்கப்பட்ட வஸ்துக்களின் தன்மையும் கெட்டு போயிருக்கிறது. ஆக மனிதனுடைய உள்ளத்தை சீர்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா இந்த காலத்திலே முபாரக்கான தாவத்திலே வேலையை இலகுவாக தன் துறையிலே இருந்து கொண்டு, தன்னுடைய பணியிலே இருந்து கொண்டு, தன்னுடைய காரியத்திலே இருந்து கொண்டு தன்னை சீர்படுத்திக் கொண்டு போய் உயர்தரமான அல்லாஹ் ஜல்ல ஷானாவை சந்திக்க நாம் இருக்கிறோம். ஆக வாழ்க்கையிலே நாம் தீனை முன்வைத்துக் கொண்டு போகுமையானால் வாழ்க்கையின் எல்லா சீர்திருத்தங்களும் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். அறிவு, குடும்பம், கோத்திரம், பாசை, திறமை, ஆற்றல், அதிகாரத்தின் அடிப்படையிலே வாழ்வை கொண்டு போகுமையானால் சில நேரங்கள் நிம்மதியை போல் சில வினாடிகள் தெரியும், சில மாதங்கள் தெரியும். பிறகு இந்த நிம்மதியை உலகம் இழந்து விடுவதை உலகத்தில் நாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். அன்பான சோதனை, உள்ளத்தை சீர்படுத்திக் கொண்டே போய் வெளி உறுப்பான நாவு, கண்ணு அனைத்தையும் சீர்படுத்த வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அதற்குத்தான் இந்த மஜ்லிஸில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்று பகலிலிருந்து இன்று வரை என்ன பேசப்படுகிறது அதை நாம் யோசித்தாலே உண்மையிலே இந்த வேலையை பற்றி நாம் புரிந்து கொண்டு வேலைக்கு ஆட்சி தியாகத்திற்குள்ளாகும். ஏதாவது உலகத்துடைய ஆதாயங்களை பற்றியோ அல்ல உலகத்தினுடைய அப்படி இப்படி என்பதை பற்றி எல்லாம் பேசப்படுகிறதா, அல்ல யாராவது தூற்றப்படுகிறதா, யாராவது குறைவிடப்படுகிறதா? இல்லவே இல்லை. மனிதனே, நீ சீராக வேண்டும். உன் ஈமானை கட்டிப்படுத்திக் கொள், உன் அமலை சரிபடுத்திக் கொள் என்றுதான் சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட உள்ளத்தை சீர்படுத்தினவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தோல்வி செய்வாராம். அல்லாஹ் தஆலா நமக்கு சில கடமைகளை விதித்திருப்பதோடு பிறகும் மனிதனுடைய நிலையை உயர்த்துவதற்காக வேண்டி, அவனுடைய அமலில் ஸ்திரமாக இருப்பதற்காக வேண்டி
நமக்கு சில அமல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழிமுறைகளை காட்டினார்களோ அதிலேதான் வெற்றி, அதிலேதான் சுகம், அதிலேதான் சந்தோஷத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். நாம் புரியவில்லை நபியுடைய வழியிலே என்ன இருக்கிறது என்பதாக. இந்த காலத்துக்கெல்லாம் இதெல்லாம் சரியாகுமா, இந்த காலத்துக்கெல்லாம் இதெல்லாம் சரியாகுமா என்பதாக நாம் எண்ணி நபியுடைய வழிகளிலே கொலை செய்தவர்களா இன்று உலகம் போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஈமானுடைய தரம், தாவத்துடைய உழைப்பின் மூலமாக ஈமானுடைய தரம் திறமையானால் நபியுடைய சுன்னத்தின் மீது, நபியுடைய வழியின் மீது ஸ்திரமாக இருப்போம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் உடுத்தக்கூடிய ஆடையை முட்டுக்காலிலிருந்து கொஞ்சம் இறக்கியிருப்பார்கள். முட்டுக்கால் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் இறக்கியிருப்பார்கள். பிறகு அவர்களுடைய ஆட்சி காலம் வந்ததற்கு பிறகு பல தூதுவர்கள் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இருந்தவர்கள் சொன்னார்கள், தாங்கள் உடை உடுத்தி போகின்ற பொழுது ஒரு மாதிரியாக இருக்குது, கொஞ்சம் இறக்கிக் கொண்டால் நல்லதாக இருக்குமே என்று சொன்னார். உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னார்கள், இது நபியுடைய வழி, கிரண்டைக்குள் ஆடையை இறக்கவே கூட. அதேத நம்முடைய கலிமா சொன்ன மக்களும் கூட அதுல ஏதோ ஒரு கௌரவம் இருப்பதாக எண்ணி ஆடையை இறக்கிக் கொண்டுதான் போகிறார்கள். நரகவாதியினுடைய உலகத்தின் அடையாளங்களிலே ஒரு அடையாளம் கிரண்டைக்கு கீழ் ஆடை உடுத்துவது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மிக பேருடனே அவர்கள் உயர்த்தி ஆடை அணிந்து கொண்டிருப்பதை பிரியப்பட்டிருந்தார்கள், செய்து கொண்டிருந்தார்கள். பல தூதுவர்கள் சந்திப்பதற்காக வேண்டி ஆடையை கொஞ்சம் இறக்கினால் நல்லது என்று சொன்ன பொழுது, இல்லை, இது நபியுடைய வழியிலே நான் ஸ்திரமாக இருப்பேன், முழு உலகத்தை எனக்கு முன்வைத்து உங்களோட ஆடையை கீழே இறக்குங்கள் என்று சொன்னாலும் கூட நான் ஆடையை கீழே இறக்க மாட்டேன். நபியுடைய வழியிலே ஸ்திரத்தன்மை. இது எதனால் ஏற்பட்டது? நபியின் மீது உண்டான அன்பு பாசம். நாங்கள் நபியின் மீது அன்பு பாசம் இருப்பதாக பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையிலே வருகிறதா என்று பார்க்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு சந்தர்ப்பத்திலே என்ன செய்தார்கள்? ஆடை சட்டை போட்டார்கள். அந்த சட்டையினுடைய ஒரு கை பகுதி அது விரல் உள்ளே இருக்குது, கொஞ்சம் துணி கீழே இறங்கிருக்கு, கொஞ்சம் கீழே இறங்கிருச்சு, உள்ளே கை விரல் இருக்கு. இப்படி கொஞ்சம் வெட்டினால் தான் கை வெளியே இருக்கும். கை வெளியே இருந்தால் தான் கொஞ்சம் எடுக்க போக வசதி. கை உள்ளே மறைஞ்சால் எடுப்பது கஷ்டம். அதனால உமர் ரலியல்லாஹு தஆலா தன் மகனை கூப்பிட்டார்கள். சொன்னார்கள், மகனே நீ போய் கத்தி எடுத்துக் கொண்டு வா என்று சொன்னார்கள். மகனாலும் கொஞ்சம் அறிவுள்ளவர். தந்தையின் அறிவு மகனுக்கு வரும், ஒழுக்கமான அறிவு இருந்தா மகனுக்கும் வரும். உடனே என்ன செஞ்சாரு? மகனார் போய் கத்தி எடுக்காமல் கத்திரிக்கோளை எடுத்துக் கொண்டு வந்தார். கொண்டு வந்து, தந்தையை இதை வெட்டினால் நல்ல, இதனால் வெட்டினால் வெட்டுங்கள் என்பதா. உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள் மகனிடத்திலே, உன்னிடத்தை கத்திதானே எடுத்துக் கொண்டு வர சொன்னேன், கத்திரிக்கோள் ஏன் எடுத்துக் கொண்டு வந்தாய்? அவர் தந்தை இடத்திலே சொன்னார்கள், கத்திரிக்கோளால் வெட்டும் போது சரியாக இருக்கும், கத்தியால் வெட்டும் போது கொஞ்சம் முன்பின் ஆகலாம், பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும், அதை கவனித்து நான் கத்திரிக்கோள் எடுத்துக் கொண்டு வந்தேன் மகனார் சொன்னார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா ஈமானுடைய சுடர், ஈமானுடைய பிரகாசம், நபியுடைய வழியிலே அன்பு பாசம், நபிக்காக வேண்டி, நபி கொண்டு வந்த வழிக்காக வேண்டி உயிர், உடைமை, நாடு, கௌரவம், கண்ணியம், மரியாதை, பதவி அத்தனை வழக்க தயார் உள்ளவர்களாக, தரமுள்ள ஈமான் உள்ளவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். சொன்னார்கள் மகனை பார்த்து, மகனே இது நபிக்கு தெரியாதா இந்த அறிவு? நபி எதை கொண்டு வெட்டினார்கள் தன்னுடைய கையை? ஒரு சந்தர்ப்பம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட சட்டையிலே என்ன ஆயிடுச்சு? கை உள்ளே இருந்தது, கொஞ்சம் துணி கீழே இறங்கிருச்சு, கைப்பகுதி கூட இறங்கிருச்சு. அப்போது நபி அவர்களுக்கு அறிவு இல்லையா? நபியுடைய அறிவுள்ள உலகம் அறிவுள்ளதாக ஆக முடியுமா? நபியுடைய அறிவெல்லாம் ஜிப்ரீல் கொடுத்து வந்த அறிவு, ஒன்பும் படிக்கிற அறிவெல்லாம் பாச்சார்களும் அவர்களுக்கு உள்ளமே கெட்டு போய் உலகத்தின் ஆதாயமே முன்வைத்து தன் அறிவிலே படுகையை வைத்து கூறக்கூடிய இந்த அறிவுதான் உலக அறிவு. என்னுடைய நபியுடைய அறிவு இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய உலகத்திலும் பரிசுத்தமா ஜிப்ரீல் மூலமாக கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட அறிவுப்பா. அந்த நபிக்கு தெரியாதா? கத்திரிக்கோளை கொண்டு வா என்று சொல்லியிருக்கலாமே, ஏன் கத்தியை கொண்டு வெட்டினார்கள்? ஆகவே நான் கத்திரிக்கோளை உபயோகப்படுத்த மாட்டேன், நபி வழி இதுதான், கத்தியை எடுத்துவா என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார். நபியுடைய அன்பு பாசத்தின் அடையாளம் சகோதரர்களே, நபியுடைய வழியிலே ஸ்திரத்தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். அதற்கு காரணம் அவருடைய ஈமானின் தரம். இந்த ஈமான் எதனை கொண்டு வளர்ந்தது? நபியுடைய சஹாபத்திலே, நபியுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவதிலே. அங்கே போ உமர், அங்கே போ, உஹதுக்கு போ, கந்தத்துக்கு போ, மூத்தாக்கு போ.
நபி எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையை புறப்பட சொன்னார்களோ புறப்பட வைத்து ஈமானை கட்டிப்படுத்தினார்கள். அந்த ஈமானின் கட்டி நபியின் மீது பாசம். அந்த நபியின் பாசம் நபியுடைய வழியிலே கத்தியை கொண்டுதான் தன் சட்டையை சீராக்கினார்கள். அதை கொண்டுதான் நான் சீராக்குவேன், கத்திரி எனக்கு லட்சியமில்லை என்று கூறக்கூடிய அளவுக்கு நபியுடைய இத்துபா, நபியுடைய வழியிலே எந்த அளவுக்கு ஆர்வம் கொண்டவர்கள் சஹாபாக்கள் இருந்தார். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா நம்மெல்லாம் சஹாபாக்களுடைய வரலாறுகளைத்தான் முன்னிறுத்தணும். நம்ம காலத்துள்ளவர்களை பார்க்கக்கூடாது. சஹாபாக்கள் தான் உயர்ந்த நிலைக்கு போனார்கள். அல்லாஹ்வுடைய சுவைச்செய்தியை பெற்றார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான் என்ற சுவைச்செய்தியை பெற்றவர்கள் சஹாபாக்கள் தான். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா நாட்டுடைய ஜனாதிபதியாக ஆயிட்டார்கள், கவர்னர் ஆயிட்டார்கள். கவர்னரை பார்ப்பதற்கு பல்வேறு பகுதியில் மக்கள் தன்னுடைய குறைபாட்டை நிலைப்படுத்துவதற்காக வேண்டி வருவது வழக்கம். அப்பொழுது உணவருந்திக் கொண்டிருக்கிறார்கள் தூதுவர்களோடு. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் உணவு சிந்தி விட்டது. சிந்திய உணவை எடுத்து மீண்டும் உணவருந்தக்கூடிய பாத்திரத்திலே போட்டு எடுத்து சாப்பிடுகிறார்கள் அபூ தர்தா. இப்படி அடிக்கடி நடக்குது. வேற கூட நான் சொன்னேன், அப்ப இன்னைக்கு துணி போட்டு தான் சாப்பிடணும். எப்ப சாப்பிட்டாலும் காயா ஊத்துது, உணவு வந்து கொட்டுது, சட்டை அழுக்கு ஆகிட்டே இருக்குப்பா. இந்த குழந்தைகளுக்கு துணி கட்டுறாப்புல கட்ட வேண்டிய வயசு வந்துருச்சு. அப்படி புரைக்கு போட்டு போட்டு அபூ தர்தா சாப்பிடுகிறார்கள். இருந்தவர்கள் பக்கத்தில் சொன்னார்கள், பல நாட்டு தூதர்கள் வந்திருக்கிறார்கள். இதை பார்த்து அவர்கள் மாதிரியாக எண்ணுவார்களே, என்ன இப்படி உங்களுடைய நாட்டுடைய கவர்னர் குறைக்கு போட்டு நீங்கிறார் அப்படி என்பதாக எண்ணுவார்களே, இது கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் நல்லதே என்று கருத்து சொன்னார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா ஈமானுடைய தரம், நபியுடைய சுன்னத்தின் மீது மஹப்பத், எது இருந்தாலும் போட்டுதான் சாப்பிடணும். இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிறோமே, சாப்பாட்டுடைய ஒழுக்கத்துல கீழே விழுந்த பொருளை எடுத்து போட்டு சாப்பிடு. அப்படி போட்டு சாப்பிடா இருந்தா சுப்ரா விரிச்சாத்தானே முடியும். அதனால சுப்ரா விரிச்சுக்கோ. ஹோட்டல்ல சாப்பிடும்போது சுப்ரா விரிச்சு தான் சாப்பிடணும். அதுக்கு சுப்ராவுடைய துணியை கொண்டுதான் போகணும். சுப்ராவுக்கு பேப்பர் கொண்டுதான் போகணும். இதெல்லாம் நபியின் மீது அன்பு, பாசம், நபி வழியை பின்பற்றுகிறவர்களுக்கு ஏற்படக்கூடிய உணர்வு துடிப்பு. நபி வழியை பின்பற்றுகிற ஆசை துடிப்பு எப்படி வரும்? ஈமானின் தரத்தின் காரணமாக வரும். இந்த ஈமான் எதை கொண்டு வளரும்? கடையில உட்கார்ந்து, வீட்டிலே உட்கார்ந்து, ஆபீஸ்ல உட்கார்ந்து எல்லாம் வளரக்கூடியதல்ல. இந்த ஈமானை வளர்க்க உடைய அந்தஸ்தை விட்டு என்னால் எதுவும் ஆகுவதே இல்லை, என் கடையை வளர்ப்பவன், எனக்கு ஏற்றத்தாழ்வை கொடுப்பவன், எனக்கு ஆபீஸ்ல உத்தியோகத்தை கொடுப்பவன் படைத்த ரப்பு. அந்த படைத்த ரப்பு என்ற அடிப்படையிலே அந்த படைத்த ரப்பின் மீது எல்லையில்லா அன்பு கொண்டவர்களாக ஆகின்ற பொழுதுதான் நபியுடைய சுன்னத்தின் பெரியவர். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அன்பு சகோதரர்களே, மடையர்களுடைய வழியை பின்பற்ற சொல்லுகிறீர்களா? இவ்வளவுதான் சொன்னார். உணவு சிங்கிய உணவை எடுத்து போடுவது, எடுத்து போடாமல் இருப்பது மடையர்களுடைய வழி. எங்களுடைய நபியுடைய வழி சிந்திய உணவை எடுத்து போட்டு சாப்பிடுவதுதான் எங்களுடைய நபியுடைய வழி. ஆகவேதான் நான் நபியுடைய வழியை தான் பின்பற்றுவேன், இந்த மடையர்களுடைய வழியை பின்பற்ற மாட்டேன். எந்த அளவுக்கு துடிப்பு! இது ஈமானுடைய துடிப்பு. அந்த ஈமானுடைய துடிப்பு எதனால் வந்தது? நபியின் மீது பாசத்தை மேற்கொண்டது, நபியுடைய வழியின் மீது பாசத்தை மேற்கொண்டது. நபியின் மீது பாசமும் நபி வழி வாழ்க்கையை வருவதற்கும் ஈமான், இந்த ஈமான் ஒருவருக்கு அடைந்து இருந்து பாடுபட்டு வீட்டையும் சொத்தையும் ஆபீஸையும் எத்தனை துறைகளிலே உருண்டு கொண்டிருக்கிறோமோ அத்தனை துறைகளை கொஞ்ச காலத்துக்கு விட்டுத்தான் சஹாபாக்கள் போய் அந்த ஈமானின் தரத்தை உண்டாக்குறார்கள். அந்த ஈமானின் தரம், நபியின் மீது பாசம், நபியுடைய வழியிலே பிரியம், பிறகு எடுத்து போடுகிற தன்மையும் அதை கொண்டு வர ஆரம்பித்து. 1-2 சரித்திரங்களா அன்பார்ந்த சகோதரர்களே, இதுகளெல்லாம் உண்டாக்கத்தானே இந்த தாவத்துடைய வேலை. அதனால் வாழ்க்கையை எதை இப்படி புரைக்கு போட்டு சாப்பிடுவது, மற்ற விஷயங்கள் தொழுகையிலே எதுவுடைய மட்டுமல்ல, மனிதர்களோடு பழகக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். மனிதர்களோடு பழகக்கூடியவர்களாக இருக்கிறோம். மனிதர்களோடு பழகின்ற பொழுது கூட எப்படி பழக வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எந்த கண்ணோட்டத்தோடு மக்களை பார்க்க வேண்டும், எதை பார்க்கக்கூடாது. இதற்கும் நபி வழிதான். வாழ்க்கையுடைய துறைகளிலே அல்லாஹ் மனிதனுக்கு சில சில தேவைகளை வைத்திருக்கிறான் அல்லவா? என்ன தேவைகளை வைத்திருக்கிறான்? பசி என்றவர், பசி வந்தால் புசித்து பசியை தீர்த்துக் கொள்வது மனிதன் என்ற அடிப்படையில. மலக்கல்ல, ஜின் அல்ல, ரெண்டுக்கும் தேவையில்லை. ஆனா மனிதனை 2 நிலையிலும் படைத்திருக்கிறான். மலக்குடைய சுவாபத்திலும் படைத்திருக்கிறான், ஜின்னுடைய சுவாபத்திலும் படைத்திருக்கிறான், ஷைத்தானுடைய சுவாபத்திலும் படைத்திருக்கிறான்.
ஷைத்தானுடைய சுபாவத்திலே படைத்தவர்கள், படைக்கப்பட்டு முழுமையாக வாழ்கிறவர்கள் ஷைத்தானுடைய வழியிலே தான் இருப்பார்கள். பாங்கு சொன்னாலும் எந்திரிச்சு தொழிலுக்கு போக மாட்டார்கள். நபியுடைய வழி அவர்களுக்கு பிரதானமாக தெரியாது. அதெல்லாம் உலக பழக்கத்துக்கு சாத்தியப்படாது. நான் படித்தவன், பட்டம் பெற்றவன், நான் அந்தஸ்திலே இருக்கிறேன், உலகப்போல் பாராட்டப்படக்கூடியவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதுவெல்லாம் இந்த காலத்துக்கு சாத்தியப்படாது என்று யார் சொல்வார் என்றால் ஷைத்தானுடைய குணத்தில் அதிகமாக பின்பற்றி வாழ்கிறவர்கள். மலக்குடைய சுபாவம் உள்ளவர்களாம் சிலர்கள் எல்லாம் படைத்திருக்கலாம், அதே நேரத்தில் ஜின்னுடைய சுபாவம் உள்ளவர்களாம் படைத்திருக்கலாம். இரண்டுக்கும் இடையிலே ஷைத்தானை முறியடித்து மலக்குடைய சுபாவம் எல்லாம் வர முடியாது. மலக்குடைய சுபாவம் என்ன? சிலதுதான் வர முடியும், சிலது வர முடியாது. அவர்களுக்கு உணவு தேவையில்லை, உணவு தேவையில்லை, இச்சை இல்லை, ஒன்றுமே இல்லை. மலக்கள் அல்லாஹுக்கு மாறாக இதை செய்ய மாட்டார்கள். அப்படியே முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பார்கள். மனிதன் அப்படி அல்ல. சில நேரங்களிலே அல்லாஹுக்கு மாறான செயல் ஷைத்தானுடைய சுபாவத்திலே அவன் இருக்கலாம் கொஞ்சம். அதாவது சில நேரங்களில் ஷைத்தானுடைய சுபாவங்கள் வரத்தான் செய்யும். அதே நேரத்தில் ஜின்னுடைய சுபாவம் சில நேரத்தில் வரும். ஜின்னுக்கு சில சுபாவங்களை எல்லாம் கொடுத்திருக்கலாம். இவைகளெல்லாம் கலந்த நிலையில மனிதனை எல்லாம் படைத்திருக்கலாம். மூன்றை கலந்த நிலையில எல்லாம் மனிதனை படைத்திருக்கலாம். பசி என்ற தன்மை, அதே போன்று தாகம் என்ற தன்மை, குடிப்பதற்கு நீரை கொண்டு தாகத்தை தீர்ப்போம், பசியை தீர்க்க உணவு, அதே போன்று உறக்கம் என்பது தேவைப்படும், படுத்து உறங்குவதற்கு ஒரு இருப்பிடம் மனிதனுக்கு தேவை. மனிதனோடு மலக்குகளுக்கு கொடுக்கப்படவில்லை, ஷைத்தானுக்கு கொடுக்கப்படவில்லை, ஜின்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இச்சை என்ற சுபாவம், இச்சை என்ற சுபாவம் மனிதனுடைய உடம்பிலே ஒரு உணர்வு வருகிறது அல்லவா, ஒரு துடிப்பு வருகிறது அல்லவா. ஈமானுடைய துடிப்பு அல்ல, இச்சையின் துடிப்பு வருகிறதே, இது அல்லாஹ் கொடுத்தான். இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இச்சை என்ற இந்த துடிப்பை தவறி வழியில் ஈடுபடுத்தக்கூடாது என்பதற்காக வேண்டி மனிதர்களோடு பழகக்கூடிய மனிதனை மனிதர்களோடு அவர்கள் இணைந்து வாழ்வதற்காக வேண்டி திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு இழப்பை அல்லாஹ் உண்டாக்கினான். இச்சையை பூர்த்தி செய்ய ஒரு ஆணுக்கு பெண்ணு தேவை, ஒரு பெண்ணுக்கு ஆண் தேவை. பசியை பூர்த்தி செய்து கொள்ள உணவு தேவை, தாகத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நீர் தேவை, உறங்கிக் கொள்வதற்கு இடம் தேவை. இதெல்லாம் மற்ற படைப்பினங்களுக்கு குறைவு இல்லாமலும் இருக்குது. இந்த நிலையிலே மனிதனுடைய இச்சையை தவறான வழியை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடாது என்பதற்காக நிக்கா மனிதனோடு பழக வேண்டியவனாக இருக்கலாம். இச்சையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமலை, ஒரு வணக்கம், இது ஒரு வணக்கம். நிக்காஹ் என்பது ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தை அல்லாஹ் தஆலா மனித சுபாவத்துக்கு கொடுத்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கும் கொடுத்திருக்கிறான். மனித சுபாவம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிலிருந்து கடைசி மனிதர்கள் யார் வருவார்களோ எல்லோரும் நிக்காஹ் செய்தவர்களாக வாழ்கின்ற பொழுதுதான் மனதிலே அமைதி, கண்ணுக்கு கட்டுப்பாடு வரும், நாவுக்கு கட்டுப்பாடு வரும், உடல் உறுப்புகளுக்கு கட்டுப்பாடு வரும். மனிதன் தன் இச்சையின் காரணமாக தவறிய வழியிலே போகாமல் நபியுடைய வழியிலே, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வழியிலே வாழ்வை நடத்தி மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டும் என்பதற்காக அளித்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட நிக்காஹ் என்ற ஒரு தன்மை அல்லாஹ் கொடுத்தார். எல்லா நபிமார்களும் நிக்காஹ் செய்தார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தவிர. பிறகு நிக்காஹ் செய்வார்கள், வரப்போகிறார்கள். நபி அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள் கடைசி காலம் சொல்லியிருக்கும் போது இன்னும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரல, வந்து கடைசியா மதீனா போய் சேருவார்கள். அவர்கள் இந்த குர்ஆன் பக்கமே மக்களை அழைப்பார்கள் என்றெல்லாம் நபி சொல்லியிருக்கிறார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், தஜ்ஜால் வருவான், தஜ்ஜால் வருவான், ஒரு கொம்புள்ள ஒரு மிருகம் வந்து மக்களை விரட்டும், நாலா புறங்களிலும் மஞ்சள் நிறமாக இருக்கும், 2 வல்லரசுகள் மோதிக்கொள்ளும். இதெல்லாம் இறுதி காலத்தில் முடிவுன்னு நபி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இப்ப ஏதோ மூலையில கோளாறு உள்ளவன் 21ஆம் தேதி உலகம் அடைய போகிற என்ற கூட்டை சொன்ன உடனே நம்ம கலிமா சொன்னவுடன் நம்புகிறானே. அட கலிமா சொன்ன வாழ்க்கை எந்த திசையிலே போகணும்? உனக்கு யார் இமாம்? உனக்கு இமாம் யார்? குர்ஆனும் நபியும் தானே உனக்கு இமாம். குர்ஆன் சொன்னதா 21 உலகம் அழியும் என்று நபி சொன்னார்களா? நபி சொன்ன அடையாளம் என்ன? உம்மத்தினைக்கு புரியவில்லை, உம்மத்து புரியவில்லை. ஏன் தீனை புரியவில்லை? 27ஆம் தேதி உலகம் அழிய போகிறது என்று பதஷ்டம். சரி, அப்படித்தான் பதஷ்டப்பட்டு எல்லாரும் பள்ளியாசல் தௌபா செஞ்சியா மொத்தா போயிருவோமே, கப்பல் அடைக்கிறோம். அன்னைக்கு தான் நான் புறப்படுறேன் காலையில ஜோடுக்காரு. என்னையும் கூட சில பேர் சொன்னாங்க, உலகம் அழிய போக பஸ்ல போயிடுகிறது அப்படின்னு. நல்லதப்பா, அல்லாஹ்வுடைய பாதையில புறப்படுறேன், ஷஹாதத்துடைய மௌத்து கிடைக்கும், நான் தூர போய் மொத்தானா நல்லது. பாண்டிச்சேரிக்கு வர்றேன். அப்ப அந்த நேரத்துல கோட்டை குப்பத்துக்கு வந்துட்டு இருக்கிறேன் ஜோடுக்காக.
அவ்வளவு தூரம் என் ஊருக்கு நான் பிறந்த இடத்துக்கு அந்த தூரத்துக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய பாதையிலே மௌத்து வந்தா என்ன கிடைக்கும்? அல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவனபதியிலே ஒரே முத்தாலான மாளிகையை குடியிருப்பார். எவ்வளவுக்கு எவ்வளவு தூரம் தீனுக்காக புறப்பட்டு இறப்பாரோ அவருக்கு சுவனபதியிலே ஒரே முத்தாலான மாளிகையை அவருக்கு அல்லாஹ் அன்பளிப்பு கொடுத்து அதிலே வாழ்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படி கோட்டை குப்பை வரை நம்ம ஊருக்கு வரை ஒரே முத்தான மாளிகையில இருக்கிறப்பான்னு சொல்லிட்டு வண்டி பஸ்ல ஏறி காலில் ஏறி உலகம் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. எதை நம்பணும் எதை கட்டுக்கதை என்பதை கூட புரியாதவர்களே நம்முடைய சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கட்டும், நபி மீது அன்பும் பாசமும் மிகைத்திருக்குமே. ஆனால் நபி என்ன சொன்னார்கள்? திருமணத்திலே நபி என்ன சொன்னார்கள்? திருமணத்தை எப்படி நடக்க வேண்டும், ஆண் எப்படி இருக்கணும், பெண் எப்படி இருக்கணும், எப்படி திருமணத்தை நடத்தணும். திருமணத்தில் உயர்ந்த திருமணம் நபியுடைய துஆவை பெற்ற திருமணம். யாரெல்லாம் இந்த அடிப்படையிலே திருமணம் நடத்துவோமோ நபியுடைய துஆவும் கிடைக்கும். அது பரக்கத்துடைய திருமணம் என்று நபி கூறிவிட்டார்களே, நபி கூறிய பரக்கத்தை அடையக்கூடாதா? இன்னைக்கு இந்த உம்மத்து என்ன சொன்னார்கள்? செலவால் குறைந்த திருமணமே அது பரக்கத்தான திருமணம். ஊரெல்லாம் சொல்லணும், பகிலுங்க காசு பணத்தை எல்லாம் செலவு செய்யாம புள்ள குட்டி கல்யாணம் பண்ணிட்டான், கொண்டு போய் இந்த பந்தல்ல வச்சு அப்படி உலகம் சொல்லணும். இதுதான் பரக்கத்தான திருமணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் எப்படி திருமணம் நடத்தினார்கள்? போர்க்களத்திலே சஹாபிக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். பாத்திமாவுக்கு எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்து கொடுத்தார்கள்? எந்த நேரம்? மாதக்கணக்கிலே மசூரா செய்யப்பட்டு அதற்கான ஆலோசனை செய்யப்பட்டா இல்லையே. செய்யணும், எப்படி செய்யணும்? நல்லவர்களும் செய்யணும். யாரு தீனுடைய அடிப்படையிலே திருமணம் நடத்துவார் அவர்களும் செய்யணும். இப்ப இருக்கிறவங்களும் செய்யக்கூடாது. இப்ப கூட நான் சில நேரங்களில் பேசுவதுண்டு பெண்களுடைய வேலையில, நீ இந்த உலகத்தோழியை தோழியாக எடுக்காதே. இதெல்லாம் ஆகரத்தை நினைவூட்டக்கூடிய தோழி அல்ல, இதெல்லாம் ஆகரத்தை மறக்கடிக்கக்கூடிய தோழிகளோடு வாழ்கிறாய். நீ யாரோட தோழி போட வேண்டும் தெரியுமா? பாத்திமாவோடு, ஆயிஷாவோடு, உம்மு சல்மா, உம்மு குழுதும் ருக்கையாவோடு தோழி போட்டுவாள். அப்போதான் நீ ஆகரத்தில் சிந்தை உள்ளவனா வாழ்ந்து மறைவாய். நாம அப்படித்தான் யாரோட தோழி போடணும்? உமரோடு, உஸ்மானோடு, அலியோடு போடும். இந்த கால தோழர்களும் தோழிகளும் ஆகரத்திலே ஊட்டக்கூடியவர்களா இல்லை. என்னங்க அல்லா பறக்கட்டு நிக்கிறான், அடிச்சு விடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. இதை கொண்டு போய் நல்வழியில கொடுங்க. எத்தனையோ தீனுடைய காரியங்கள் தேவையாக இருக்கிறது, சிக்கனமாக செய்து கொள்ளுங்க. அன்பாத சகோதரர்களே, திருமணத்தில் உயர்ந்த திருமணம், நபியுடைய துஆவையும் ஆசீர்வாதத்தையும் பெற்ற திருமணம், இலகுவான முறையிலே யாரும் சிரமம் எடுத்துக் கொள்ளாமல் செய்யக்கூடிய திருமணமே உயர்ந்த திருமணம். திருமணம் செய்யணும், அது அவசியம்தான். வயதுக்கு வந்துட்டு விரைவாக செய்ய வேண்டியதிலே திருமணமும் ரொம்ப முக்கியமானது. எப்படி தேர்ந்தெடுக்கணும் என்பதை பார்க்கணும். திருக்கால் மராத்துல் யாருக்காயின் மாளிகா அந்த ஹதீஸுடைய தொடர்பு சொன்னார்கள். பணத்துக்காக வேண்டியோ, அழகுக்காக வேண்டியோ, குடும்பத்தினுடைய பெரிய குடும்பம் என்பதற்காக வேண்டியோ, படிப்பு இருக்கிறது, அழகு இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, முதல் மந்திரியுடைய மகன், எம்எல்ஏவுடைய மகன், இப்படி எல்லாம் தலையாட்டி எடுக்காதே. அவனுக்கு தொழுகை கலா இல்லையா, நோம்பு நோக்கிறவனா, தவறிய வழியிலே சம்பாதிக்காமல் ஹலால் வழியிலே சம்பாதிக்கக்கூடியவனா, அவருடைய இறை வணக்கத்தை பார். நபியுடைய வழியிலே இருக்கிறவா என்று பார். நபியுடைய தோற்றம் இருக்கிறதா என்று பார். நபியுடைய தோற்றம் வாழ்க்கையில வரணுமே, வந்தாதானே நபியுமே பார்த்தோம். இந்த பிற ஒன்றில்தான் இன்னைக்கு ரொம்ப பேருடைய முகம் இருக்கிறது. இப்படியா நபியுடைய தோற்றம் பிற ஒன்றுடா இருக்கிறது, சிலருக்கு பிறையே வராம இருக்கு. நீ என்ன அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னுடைய அடையாளம் தான் என்ன? எந்த நபியை கபூல் நபி, உன் தாப்பனை, தாயை, நாட்டாரை, ஆட்சியாளரை கபூல் நபி பார்க்க மாட்டாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்ட மன்ஹாதா, இவர் யார் என்று கேட்கப்படுமே, நீ சொல்ல வேண்டுமே அவா ரசூலுல்லாஹ், என்னுடைய ரசூல் சொல்ல வேண்டுமானால் ரசூலுடைய வழியிலே வாழ்வு இருந்தால் தானே, ரசூலுடைய வாழ்விலே திருமணம் இருந்தால் தானே அந்த தன்மை தானாக வரும் என்னுடைய ரசூல் என்று. அன்பாத சொல்களே, திருமணத்தை இலகுவாக நடத்தும். திருமணத்தில் இரண்டு புறத்திலும் தேர்ந்தெடுக்க வேண்டியது தீனை முன்வைத்து தேர்ந்தெடுப்போம். ஆனால் நாட்டுக்குள் குழப்பம் கிடையாது, உள்ளுக்குள்ள குழப்பம் கிடையாது. இனி எப்படி நடக்கணும் தம்பதிகள்? அல்லாஹு அக்பர், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி. ஒரு ஹதீஸ்ல வருது, அஹ்லுக்கன், நல்ல குணம் உள்ளவனாக பார். நல்ல குணம், நற்பண்பு இருக்கா இல்லையா? நல்ல பண்பு, நல்ல பண்பு. வாழ்த்தவக்கும் அஹ்லா,
சும்மா மனைவியை மிரட்டுறவனா இருக்கக்கூடாது. மனைவியிடத்தில் மிருதுவாக நடந்து கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதையில பார்க்கணும். பாஸ்போர்ட் இருக்குதா, எங்க கடை, படிப்பு என்ன, ஆணுக்கு என்ன பெண்ணுக்கு என்ன, இதை தர பார்க்கிறோம். வாழ்த்தவக்கும் ஆகலாம் மெதுவான குணமுள்ளவனா என்று பார்க்கணும். மனைவியை மிரட்டக்கூடாது. 5 விஷயங்கள் மனைவியின் மீது கடமை. பெண்கள் பயம் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொல்லலாம் என்று எண்ணுகிறேன். கேட்கமா, அவங்க கேட்டாக்கா நாளைக்கு நீங்க எப்படி பிடிப்படுவீங்க. 5 விஷயங்கள் ஆண்கள் மீது கடமை. அவங்களுக்கு தகுந்த உணவு கொடுக்கணும். அவர்களுக்கு தகுந்த ஆடை. நீ என்னமோ அப்படி இப்படிமா சாப்பிட்டு வளரும். அது பாவம் அங்கிருந்து அமானியமா வீட்டுக்கு வந்துக்குது. அது காலேஜ் ஸ்கூல்ல படிச்சது. போகும்போது ஆம்புலன்ட் திண்டு போனுச்சு, ஸ்கூலுக்கு போகும்போது கறி கொண்டு போனுச்சு. நீங்க வந்து சாம்பார் ஊற்றக்கூடியவனாக இருக்கக்கூடாது. எந்த தரத்திலே அவள் வளர்ந்து உணவு உண்டாலோ, எந்த தரத்திலே இருந்து தாப்படத்தை ஆடை உடிச்சினாலோ அந்த தரத்தினை கொடுக்கக்கூடியவனாக ஆக வேண்டும். 2 விஷயம், உணவிலும் உடையிலும். ஒலாத்து கத்து, மிரட்டாதே, உருட்டாதே. உன் வீட்டுக்காரி அல்ல அவள். உனக்கு வந்து பணிவிடை செய்யாமல் கொஞ்சம் முன்பின்னா இருக்கு. அது உன்னுடைய விழாவில் இருந்து படைக்கப்பட்ட படைப்பில் ஒன்று. அது எவ்வளவுதான் நேர்படுத்தினாலும் சரியாக நேர்படுத்தவே உன்னால் முடியவே முடியாது. 60 ஆண்டு காலம் வாழ்ந்து என்னமா என்னோடு சந்தோஷமா இருந்தாரு 61வது வருஷத்துல கேட்டு பாருங்களேன். மாறாய்த்து நிற்க உங்களிருந்து நான் எதையும் அனுபவிக்கவில்லையே என்றுதான் சொல்லுவார். நீ வாடா ஆடவாய் கொடுத்து, காரு கொடுத்து, ஊரெல்லாம் உலகம் சுத்த விட்டு, எல்லாம் நீ மண்டபத்துக்கெல்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் நீ அனுப்பி வளர்த்து, அவளுடைய ஒரு வினாடி கூட மனம் உடையாத அளவுக்கு நீ வாழ்வு நடத்தி 61வது ஆண்டு காலம் உட்கார்ந்து என்னிலிருந்து எல்லாம் சந்தோஷமா அடங்கியாமா அப்படி இப்போது போய் நைட்டு கேட்டு பாருங்களேன். மாறாய்த்து மில்க ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை புகாரில வருது. சும்மா இங்க எல்லாம் நாங்கெல்லாம் ராவத்தில் உள்ளவங்க அங்கெல்லாம் தீக்கி அள்ளி போட்ட மாட்டோம். பலர்கள் உள்ள மாதிரி எல்லாம் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ். அதனாலதான் இந்த வேலை உலகம் பூரா போயிடுச்சு. குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக வைக்க பெரியார்கள் நாதாக்கள் இந்த உம்மத்தில் இந்த வேலையை அறிமுகப்படுத்தின் காரணமாக முழு நாடுகளையும் எல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டான். இது மற்றவர்கள் பேசிவிட்டு போகக்கூடிய பேச்சல்ல, மற்ற மேடையுடைய இடமல்ல. இது ஏதோ உயர்வுக்காக நம்முடைய முகத்தை பார்க்கறதுக்காக மேல போட்டிருக்கிறார், மேல போட்டிருக்கிறார். இல்லாட்டி அதுவும் போட மாட்டோம். அப்படித்தான் முன்னெல்லாம் இருந்துச்சு. அதனால் அவர்கள் கொண்டு பூர்த்தியாக நீ எதையும் அனுபவிக்க முடியாது, திருப்தி அடைய முடியாது. அதனால அந்த பெண்ணை நீ மிரட்டாதே. வளாத்து கத்து என் மனைவி என்ற காரணத்தினால் கொஞ்சம் முன்பின்னா இருக்கத்தான் செய்யும். அதை சரி பண்றதுக்கு கூட அந்த குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். அந்த ஆயத்துடைய தொடர்பு வருது. வீட்டுக்காரியை சரிபடுத்துவதற்கு மிரட்டல், உரட்டல், உருட்டல், கீழே இறங்கு, வீட்டை விட்டு போ, இதெல்லாம் நடக்காது, சரியாக்க முடியாது. அல்லாஹ் சொல்றதை கொண்டுதான் சரியாகும். தாலீம் செய்ய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வார்த்தை இது. தாலீம் செஞ்சுக்கிட்டே இருக்குது. சமாயில வாய்ச்சி 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 அவனுடைய தேட்டத்தை உண்டாக்கு. அதுக்கு பிறகு வேற விஷயம் சொல்லி அதுக்கு பிறகு 3 விஷயத்தை சொல்றான். அதுக்கு மாட்டவே கேட்டுக்கிட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஏன் நீங்க எல்லாம் உங்களுக்கு ஒழுக்கமான மனைவி கிடைச்சதுனால நேற்று இருந்து இன்று வரை ஒழுக்கமா உட்கார்ந்துருக்கீங்க. இல்லாட்டி இதுவரை போன் பண்ணி அது அந்த உங்களுக்கு இழுத்து இருக்கும். அதுவரை இழுத்து இருக்கு. நல்ல பெண்கள் உங்களுக்கு கிடைச்சு போயிட்டாங்க. அதனால அங்க போய் இதெல்லாம் போய் கிடைச்சு மிரட்டிக்கிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. வளாத்து கட்டு வீட்டுக்கு வந்தவர்கள் என்ற காரணத்தினால் துவைத்து போடுகிற மிஷின் அல்ல. உனக்கு துவைத்து போடுவதற்காண்டி வந்தவள் அல்ல. அது வாஷிங் மிஷின் அல்லது. கிச்சன் அல்ல, சமைத்து போடுவதற்காக வந்தவள் அல்ல. அடுத்த குர்ஆன் ஆயத்தை உன ஹதீஸில் என்ன சொல்றது? அவர்களிடத்திலே நீ திருமணம் செய்து அவர்களிடத்திலே தீனை உண்டாக்கி அதிலிருந்து அதாவது சமுதாயத்தை வெளிப்படுத்துவதற்காக சமுதாயத்தை அறிமுகப்படுத்தி காட்டுவதற்காக குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவர்கள் மூலமாக ஒழுக்கமாக வளர்த்து அவர்கள் சுபான நபியல் அகில் சுபான நபியல் அல்லா சுபான கல்லாம இந்த நன்மைகளை பெற்றோர் சேகரிப்பதற்காக வேண்டி தவறான பாதையை உன் கண் போகக்கூடாது, பரிசமடையக்கூடாது, தவறான வயலில் உள்ள உணர்ச்சியை கொடுக்கக்கூடாது என்பதற்காக சரியத்தின் அடிப்படையிலே தரப்பட்ட பெண்ணை வீட்டுக்காரி மாதிரி யாரோட வேலைக்காரி மாதிரி வாஷிங் மிஷினை உபயோகப்படுத்துவது போல்
துவைத்து போடுவதற்கும் கிச்சனை போல் சமயக்கட்டாக ஆக்குவதற்கு மன்னவனுக்கு தரப்பட்டவள். அதனால் மிரட்டாதே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. அதனால முதல்ல பார்த்துக்கிட்ட பெண்கள் கேட்டாண்டா இது நாளைக்கு இப்படி போட்டுருவோமா பாருங்க. அதற்கு மிரட்டான்னு சொன்னீங்க, பார்த்து மிரட்டுறான்ருவான். வளாத்து பத்து மிரட்டாடு, வளா தந்திரிபுல் வஜ்ஹ, கண்ணத்திலும் அடிக்காது. அல்லாஹு அக்பர். நம்முடைய நபியினுடைய என்ன அழகான வாழ்க்கை. நபியை பின்பற்றுவதற்கு தானே இந்த உழைப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போகும்போது யா ஆயிஷா, ஆயிஷாவோட சொல்ல மாட்டாங்க, யா ஆயிஷா. சில நேரங்களில் இன்னும் அதிகப்படுத்தி அன்பை பாராட்டும் விதத்திலே கூறுவார்கள், செவந்த சின்ன சிறிய பெண்மணியே அஸ்ஸலாமு அலைக்கும். ஆயிஷா கொஞ்சம் சிறிய பெண், செவந்த பெண், அழகான பெண். என்ன சொல்வார்கள்? செவந்த சிறிய பெண்மணியே அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாங்க எப்படி நுழையிறோம்? அடியாத வாடு. ஏன் நான் சொன்னது செய்யல? இப்படி அன்பு பாசம் வரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறானே, ஆயத்தை பாருங்க. அவங்களுக்கு இலையா எப்ப அவனுக்கு திருமணம் செய்ய வைக்க தெரியுமா? நீ அமைதி பெறுவதற்காக வேண்டி சுக்குள் அடையன. நீ வெளி உலகத்திலே அங்கே இங்கே உருண்டு விரண்டு மோதிக்கிட்டு வர்றானே எல்லாரிடமும். வீட்டுக்கு வந்தாலும் உனக்கு அமைதி கிடைக்கணுமேங்கிறதுக்கு தாப்பா உனக்கு திருமணத்தை தரப்பட்டிருக்கிறது. மவத்தத்தன் வரஹ்மா, மவத்தத்தன் இளமையிலே அன்பு பாசத்தோடு. இந்த அன்பு பாசத்தை உண்டாக்கணும் நான். அல்லாஹ் சொல்றான். அவங்களோட பூ அல்ல, அழகல்ல, அவங்களுடைய வாசனை அல்ல, அவங்களுடைய தோற்றம் அல்ல, நான் உங்களுக்கு இடையிலே பாசத்தை உண்டாக்கினேன். மவத்தத்தன் இளமையிலே. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்றான், மவத்தத்தன் வரஹ்மா, முழுமை அடைகிறீர்கள். அப்ப மன ஆசை குன்றி போடு ரெண்டு பேருக்கும். இப்ப ரஹமத்தாக மனிதர்கள் நபியினுடைய உம்மத்து கனிமா சொன்னவர்கள். ஏதோ என் புருஷன் வயோகமாயிட்டால், என் கணவன் என் மனைவி வயோகமாகிவிட்டால், வியாதியாகிவிட்டால், பணிவுடைய ரெண்டு பேரும் செய்யணும், கணவனும் செய்யணும், மனைவியும் செய்யணும் என்பதை ரஹமத் அவர்களுக்கு மத்தியிலே கிருமியில் நான் தான் உண்டாக்கினேன். இல்லை என்றால் வயோதிக காலத்திலே விரண்டோடிடுவாள், வயோக காலத்திலே விரண்டோடிடுவான். அவர்களே இதெல்லாம் அல்லாஹ் சொல்றான். இளமையிலே பிரிப்போடு இருக்கிற நேரத்திலே பிரியத்தை உண்டாக்குறவன் நான். முழுமையை ரெண்டு பேரும் அடைஞ்சதற்கு பிறகு கருத்து வேறுபாடும் காரணமாக நீங்கள் வேறுபட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ரஹ்மா ஒண்ணுக்கொன்னு கிருமியுடைய ஆக்குவதும் நாம் தான் ஆக்குறோம். இதையெல்லாம் அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான். அன்பான சகோதரர்களே, இப்படி வாழ்க்கையிலே அவர்களை கன்னத்தில் அடிக்கக்கூடாது. இது நாலாவது விஷயம். என்னைக்கு தம்பி நல்லா என்னைக்கோ இனிமையா இப்படி நடக்கணும் வீட்டிலே. அப்படி நடந்தால், இப்படி எல்லாம் இந்த 5 விஷயத்தை பின்பற்றி நடந்தால், இப்ப இஷாவுக்கு பிறகு தஸ்கீர் செஞ்சு வீட்டுக்கு போக வேண்டியதில்லை. ஒரு போன் அடி 4 மாசம் அல்லாஹ்வுடைய பாதையிலே புறப்பட வேண்டிய அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க நடக்கலையே ஒழுங்கா மிரட்டியே உருட்டியே வெளியாக்கிறியே, தீரை புரியவில்லை. நபியுடைய ஒரே குடும்பத்தோடு எப்படி நடக்க வேண்டும், ஒரு ஆண் ஒரு பெண் கணவனோடு எப்படி இருக்க வேண்டும் என்பது பெண்ணுக்கும் புரிய வைக்கவில்லை, ஆணுக்கும் புரிய வைக்கவில்லை. கன்னத்தில் அடிக்காது. கன்னத்தில் என்ன வேற பக்கம் அடிக்கிறான் இருக்கும் தானே, கண்ணம் சொல்லிட்டான் சொல்லாரு. ஏன் எடுத்தோட அதிகமா மக்களுக்கு அதெல்லாம் போகும் இந்த காலத்தை வச்சு சொல்லாது. சரி, வேற பக்கம் அடிக்கிறதுக்கு நிபந்தனை என்ன தெரியுமா? உனக்கு பப்படம் முடிச்சு வைக்கிறதுக்காக அடிக்க முடியாது. உன்னை போய் கழுகி போல என்ற காலத்துக்காக அடிக்க முடியாது. உன்னுடைய அனுமதி இல்லாமல் சில காரியத்தை செய்கிறார் என்ற காரணத்திற்கு அதாவது கன்னத்தில் அல்லாமல் லேசாக தட்டலாம். தட்டுவதற்கு ஆயுதம் என்னப்பா? கரப்பா, இரும்பா? அறிவில்லா தனக்கு விரிவுரை எழுதுகிறார்கள். விஸ்வாக்குடைய குச்சி, இதுலதான் நீ தட்டணும், வெளியே போகாதே, மீறி போவாளையானால் விஸ்வாக்கு குச்சி எடுத்து அப்படி தட்டணும். இப்ப தட்டுனா எப்படி செய்வான்? பரம்பரைக்கு தட்டுவான். அங்கேயும் நமக்கு தீர் வகுத்து கொடுத்திருக்கிறது. தட்டுவதற்கும் கூட இதற்குத்தான் தட்ட வேண்டும், இதை கொண்டுதான் தட்ட வேண்டும். அறிவில்லா தலை கொடுக்கக்கூடிய விளக்க உரை, இந்த தட்டுகளுக்கு விளக்க உரை விஸ்வாக்குடைய குச்சி. நான் அடிக்கடி சொல்வேன், சில நேரத்துக்கு சோதனை விஸ்வா குச்சி இப்படி வைப்பாங்க. அந்த விஸ்வாக்கல்லப்பா,
நீ நாட்டு என்ன அந்த விசுவாக்கு குச்சியிலே உன்னை மீறி நீ சம்பாதித்ததை விரயம் செய்யக்கூடியவனா இருந்த சொல்லி சொல்லி கேட்கல, தாலிம் செஞ்சு செஞ்சு கேட்கல. அப்புறம் இன்னொன்னு 2 விஷயம் சொல்றான். எனக்கு நேரம் இல்லை, 6 மணிக்குள்ள நான் முடிச்சுட்டு என்னோட பத்துமா நீக்காக கேட்க வேண்டியிருக்கு. மன்னிச்சு எப்ப வீட்டுக்குள்ள போனாலும் குற்றம் செய்கிற நோக்கத்திலாம் போகணும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? யா வைஷா, அன்பு மனைவியே என்றுதான் நுழைவான். நம்ம அப்படியா நுழையிறது? 10 வருஷம் 20 வருஷமா விரட்டலும் உருட்டலும் விரட்டலும் நமக்கு சாதகமாக எல்லாம் இருந்தால் அன்பு, இல்லை என்றால் விரட்டல். என்ன கொஞ்சம் வேடிக்கையாக சொல்லுவ நேரம் இல்லை எனக்கு. கொஞ்சம் கூடுதலாக விரட்ட முடியாது. ஏன் அவங்க வீட்டிலேயே வந்த கட்டல் யாருடைய கட்டல்? அவனோட கச்சா யாருடைய கட்டல்? நீ கீழே இறங்குன்னு சொல்லுவான். ஏன் கட்டல் என் கட்டல்? கொஞ்சம் படிக்க கொஞ்சம் நல்ல சீர்கட்ட பெண்ணா இருந்தா, சீர்கட்ட பெண்ணா அந்த மாதிரி சொல்லும். ஆனா நீ இறங்குன்னு சொல்ல முடியாது. அந்த கட்டில அவனுடைய கட்டில். நீ அவளை விலைக்கு வாங்கும் போது அதை சேர்த்து வாங்கிட்டா கீழே நீ இறங்கிட்டு சொல்லுவா. கொஞ்சம் ஒழுக்கம் கட்டவன். அவர்களே, மனைவியோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை நிலைமை கற்றுத் தந்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் திருமணத்தை ஒழுக்கமாக லேசான முறையிலே ஆடம்பரம் இல்லாமல் பணோபகாரம் இல்லாமல் உலகப்போக்கள் சீர்சீராட்டு இல்லாமல் சல்மான் பாரிசு எல்லாம் நிக்காகிறது. ஏராளமான பெண்கள் கூடியிருந்தார்கள், ஏராளமான பெண்கள் குவிந்திருந்தது. என்ன என்று கேட்டார்கள். உங்களுக்கு அது கொண்டு வரப்பட்ட சீர் பொருள் சொன்னார்கள். அப்போது சல்மான் பாரிசு சொன்னார்கள், சொல்லியிருக்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு தேவையான பொருள் பிரயாணத்தின் போது என்ன தேவையோ அதுவே வாழ்வின் தேவைக்கு போதும் என்று கூறியிருக்கிறார்கள். இதுவெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள். இதெல்லாம் யாரு இவ்வளவு பெண்கள்? நான் ஒரு பெண்ணை தானே ஒப்புக்கொண்டேன், இதெல்லாம் இப்படி கூடியிருக்குன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, இந்த பெண்ணை கூட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வர்றதுக்காக. அப்ப சல்மான் பாரிசு சொன்னார்கள், நான் குரலும் அல்ல நொட்டியும் அல்ல, எனக்கு கூட்டிட்டு போக தெரியல, எல்லாம் போயிடு. இன்னைக்கு பாருங்க, கூட்டி போறதுக்கு ஒரு சாப்பாடு திங்கிறதுக்காக வேண்டி ஒரு வைபவம் உலகம் உண்டாக்கி விட்டது. நபி வழியை கெடுத்து விட்டது. நபி வழியிலே வாழ வேண்டிய இந்த சமுதாயம் பொருளையும் நேரத்தையும் அல்லாஹ்வுடைய வழக்கத்தையும் விட்டுவிட்டு திருமணம் என்ற பெயரால் எத்தனை விதமான தன்னுடைய கௌரவத்தை காட்ட, தன்னுடைய அந்தஸ்தை காட்ட வட்டிக்கு பணம் வாங்கி எத்தனையோ கடன் பேரிலே பாரத்தை சுமந்து கொண்டு 2 வீட்டாரும் நடக்கிற காட்சி நபியுடைய பொருட்களுடைய வழி அல்ல. இதெல்லாம் உம்மத்துக்கு உழைத்துவதற்குத்தான் முபாரக்கான தாவத்தை வேலையை செய்து செய்து இன்றைக்கு உலகத்திலே செய்யப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். யாருடைய உள்ளத்திலே தாவத்திலே உழைப்பின் மீது ஈமான் வளர்ந்ததோ, அந்த ஈமான் காரணமாக நபியின் அன்பும் பாசம் வளர்ந்ததோ, அந்த நபியின் பாசம் அன்பு வளர்ந்ததன் காரணமாக நபியுடைய உரையிலே வாழ்வை கொண்டு போகக்கூடிய காட்சி இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிறோம். திருமணம் என்ற பெயரால் அன்பான சோழரே, நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் பக்கம் திருப்பணும். சொற்பகால வாழ்க்கை ஒரு பகுதி போய்விட்டது, போனவர்கள் ஒன்று போகவில்லை. இந்த ஈமானும் அமலும் நபியுடைய உழைப்பும் நபியுடைய வழியிலே வாழ்வை நடத்தின அதுதான் கொண்டு போயிருக்கிறார்கள். இதைத்தான் நாம் கொண்டு போகிறோம் சோழர்களே என்பதை உணர்ந்து கொஞ்ச காலமாவது இந்த பாதையை புறப்பட்டு ஈமானுடைய வளர்ச்சியை உண்டாக்கி அதன் மீது நபியுடைய அன்பு பாசத்தை உண்டாக்கி வாழ்வில் அனைத்து துறையிலும் நபியுடைய வழியிலே வாழ்வை கொண்டு போக வேண்ட உணர்வை உள்ளத்தில் உருவாக்கிடுவோம். இந்த உள்ளம் தெளிவான உள்ளம், பரிசுத்தமான உள்ளம், இது குருட்டு உள்ளம் அல்ல, இது தெரிந்த வெற்றமுள்ள உள்ளமாக ஆகும். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த உம்மத்தை கொண்டு போவதற்கு நம் அனைவருக்கு அல்லாஹ் தஆலா இந்த முபாரக்கான வேலையை கொண்டு தௌஃபீக் செய்வானாக. செய்வார்கள். பொறுமையாக இருப்போம். சலவாத்துக்காக கேட்போம். திருமணத்திலே உச்சரிப்போம், அவரை உச்சரிப்பாங்க, அழைக்கப்படுது நடக்கும். அதற்கு பிறகு ஒது உள்ளவர்கள் உட்கார்ந்து தஸ்பிஹாத்து ஓதுவோம். இல்லை என்றால் விரைவாக போய் ஒழிச்சிட்டு வந்து தஸ்பிஹாத்து ஓடிக்கொண்டிருப்போம். துஆவுடைய நேரம் துஆ கேட்டுக் கொண்டிருப்போம். பிறகு மகரீபுக்கு பிறகு முக்கியமான சில விஷயங்களை நினைவூட்டப்படும். பிறகு துஆ நடக்கும். அதுவரையும் கல்லை பஜார் அங்கே இங்கே போன்ற காரியங்களிலே போயிடாமல் இந்த பரக்கத்தை இறந்துடாமல் இருக்கும்படியாக வேண்டிக் கொள்ளப்படுது. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எனக்கும் நபியுடைய சுன்னத்தின் மீது அன்பு பாசத்தினை வாழ்ந்து உம்மத்திலே கொண்டு போய் பூரா உம்மத்திலும் நபியுடைய வாழ்க்கையை அறிமுகப்படுத்துவதற்கு முபாரக்கான தாவத்திலே வேலையிலே செல்வத்தை, காலத்தை, திறமையை, ஆற்றலை கொடுக்க அல்லாஹ் அருள் பாலிப்பார்.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات